இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தை திறக்கிறோம். அவங்களுக்கு அப்பாவால அன்பு இல்ல, அப்பாவுடைய அனுகிரகம் இல்ல, அப்பாவுடைய அனுகூலம் இல்லைங்கிறப்ப கண்டிஷன் மாறும். ஒருத்தர் அப்பா செத்து போயிருவாரு, ஒருத்தர் அப்பா மிலிட்டரிக்கு போயிருவாரு, ஒருத்தர் அப்பா ஃபாரின் போயிருவாரு, ஒருத்தர் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாரு. ஆரம்பத்துல அது அப்பாவுடைய அன்பு இருக்காது. அப்பா கூட இருக்க மாட்டாரு. அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா ஒரு கீ பாயிண்டா வரும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் மாறும். ஒரே டயத்துல பிறந்தவன் 9000 பேர் பிறக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் வேற வேற இது. ஏன்னா அவனுடைய சிஸ்டம், அவனுடைய ஒய்ஃப், அவனுடைய அம்மா, அவனுடைய அக்கா எல்லாமே வேற வேற ஒரு ஃபேமிலி இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த சிங்க்ரோனைஸான ஒரு டெம்போ வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா இவருக்கு அப்பாவுடைய அன்பு இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் அப்படியே இருக்கும். இதை வச்சு நாங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றோம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ராஜயோகம் சொல்றது அதெல்லாம் சும்மா, அதாவதுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து இப்போ டெக்னிக்கலா பேசுறேன். டெக்னிக்கலா பேசுறப்ப கீ லைட் அப்படின்னா உங்களுக்கு புரியும், ஃபில் லைட் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்ப கீ லைட்னா அதுக்கு ஏன் கீ லைட்னு பேர் வந்துச்சு, ஃபில் லைட்னா ஏன் பேர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது மாதிரி ஜோசியத்துக்குள்ள பலன் சொல்லும் பொழுது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணையும் பொழுது அது யோகம்னு சொல்றோம். யோகம்னா இணைதல். அப்ப ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இணையும் போது அது ஒரு யோகம். அப்ப 4800 யோகம் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஜாதத்தை போய் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 15 யோகம் இருக்கும். உங்க ஜாதத்துல ஒரு 15 யோகம் இருக்கும், என் ஜாதத்துல ஒரு 15 யோகம் இருக்கும். இது கன்ஜெக்ஷன், பலன் சொல்வதற்கான ரூல், ஒரு ஹெட்டிங் மாதிரி.